நீங்கள் அந்த இடத்துக்கிட்டே நின்று நான் சொன்னதை கேளுங்க கொஞ்சம். இன்னைக்கு நம்ம திருவப்பூர் கும்பாபிஷேகம், மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் தெரியும் தானே எல்லாருக்கும். அதனால இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு அரசு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. இது எத்தனாவது மாரியம்மாமா? அது இந்த திருவப்பூர் மாரியம்மா தான் வந்து மூத்த மாரியம்மா, அப்படித்தானே? தெரியுமா உங்களுக்கு? சமயபுரமா? சமயபுரம் தான் மூத்த. திருவப்பூர் வந்து அடுத்து அடுத்து வந்து நார்த்தாமலையா? ஆமாம். இது மகிமை. நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு அருமையான நாளில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம், அப்படித்தானே? ஆமாம். இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனம், நம்ம ஆரக்கல் நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்காக இந்த ஏரியாவில் வந்து கேட்குதா நான் பேசுறது? இப்போ பாருங்க, இப்போ கேட்குதா கரெக்டா? இப்போ நீங்க இதை நான் வந்து வகுப்படுக்கிறத விட உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தால் என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து கோழி வளர்ப்பு, அதே மாதிரி மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாமே இன்னைக்கு நமக்கு வந்து கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எது பயன்படுது? இந்த கால்நடை தான். ஏன் இன்னைக்கு விவசாயம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா 800 அடி 900 அடிக்கு கீழே போயிடுச்சு நீர்மட்டம், சரியா? அதை மீறி நமக்கு வந்து விவசாயம் பண்ணாலும் நிறைய நம்ம உரச்செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் விவசாயத்தில் வந்து நிறைய எவ்வளவு பண்ணாலும் அது லாபம் கிடைக்கல, அப்படித்தானம்மா? அதனால இன்னைக்கு அதனுடைய சார்ந்த தொழில் வந்து நம்ம அந்த கால்நடை தான். ஒரு கால்நடை வந்து ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுன்னா எப்படியோ ஒரு குடும்பத்தை நம்ம ஓட்டிடலாம். அப்போ நம்ம வீட்டில் அது ஒரு புள்ள மாதிரி. ஆமாம், ரேஷன் கடையில் மட்டும்தான் அந்த பேர் இருக்காதே தவிர, ஆனால் என்ன, அது நம்ம வீட்டில் ஒரு புள்ள. அப்போ நம்ம எப்படி அதை பராமரிக்கணும் அப்படின்னா, முதல்ல அகத்தூய்மை புறத்தூய்மை. இப்போ நம்ம நிதமும் குளிக்கிறோம். எதுக்காக குளிக்கிறோம்? நம்ம மேலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அழியணும், அதுக்காகத்தான் நம்ம குளிக்கிறோம். அதே மாதிரி அகத்தூய்மை. அகத்தூய்மைனா உள்ளேக்கு நடக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும்? நம்ம மருந்து குடிக்கணும். எது குடிக்கணும்? வயிற்றில் உள்ள கெட்ட பூச்சிகளை வெளியாக்குவதற்கு நம்ம குடிக்கணும். அதே போல் வாரத்துக்கு 2 முறை என்ன செய்யணும்? குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது பண்ணுறோமா? இல்லை. என்ன பண்ணுறோம்? எண்ணெய் கூட தேய்க்கிறது இல்லை, சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதற்கெல்லாம் என்னமா காரணம் அப்படின்னா, நம்ம யாரும் அந்த பண்பாடுகளை நம்ம கொண்டு போகிறதே இல்லை. பண்பாடுகள்னா சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால் அந்த சின்ன குழந்தைகள்லாம் இன்னைக்கு கேட்டு போயிட்டோம். இப்போ ஒரு மாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அதனுடைய சினைக்காலம் தெரியணும். அது எத்தனை மாதத்தில் கண்ணுக்குட்டி போடுன்னு சொல்லுவான். உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தண்டான்னு தாய் சொல்லுன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையா பொய்யா? அதாவது பேச்சுக்கு 10 மாதம் சொல்கிறான், ஆனால் வந்து 9 மாதம்தான். எத்தனை மாதம்? 9 மாதம். இப்போ நம்மளும் வளர்க்கக்கூடிய பசுமாடும் சினைக்காலம் என்ன? 270 நாள் தான். 270 நாள் தான் அதனுடைய சினைக்காலம். அதுக்கு மேலே 1 நாள் 2 நாள் வித்தியாசமாக வருமே தவிர 10 மாதங்கிறது தவறு. அப்போ இந்த 270 நாளில் இந்த மாடை நம்ம வந்து எப்படி பராமரிக்கணும்? அதே போல் அது எத்தனை மாதத்துக்குள்ளே சினை பிடிக்கணும்? ஏன்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி நம்ம வந்து ஒரு மாடு போட்டால் தான் மாடு வளர்க்கக்கூடிய நமக்கு லாபம், சரியா? சார், என் மாடு 7 மாதம் ஆச்சு சார் கண்ணுக்குட்டி போட்டுன்னு சினை பிடிக்கல அப்படின்னா, 6 மாதம் கழித்து எனக்கு மாடு சினை பிடிக்கலைன்னா அது லாபமா? லாபம் இல்லை. அதனால் இன்னைக்கு மாட்டுக்கு முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா அகத்தூய்மை புறத்தூய்மை. அதாவது புறம்ங்கிறது வெளியம்மா, அகம்ங்கிறது உள்ளக்க. இப்போ உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான புழுக்கள் இருக்குவா. 3 வகையான புழுக்கள்: நாடா புழு, கொக்கி புழு, உருளைப்புழு. இந்த 3 புழுகளும் பார்த்தீங்கன்னா வயிற்றுல. ஏன்னா மாடை பொறுத்தவரையும் வயிறு எத்தனை இருக்குது? நமக்கு எத்தனை வயிறு? 1 வயிறு தான் இருக்குது. மாட்டுக்கு 4 வயிறு. எத்தனை வயிறு இருக்கு? 4 வயிறு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா சமைச்சு சாப்பிட்டா தான் நம்ம வயிறு செரிக்கும்.
ஆனால் மாட்டுக்கு நீங்கள் எது போட்டாலும் சாப்பிடும். ஏன்னா முதல்ல போய் அது கவலமாக கொண்டாந்து அது குறிப்பிட்ட இதில் போய் எரித்து அதற்கு பிறகு பண்ணுதுமா. ஆனால் என்ன வைக்கக்கூடாது? மிச்சப்பட்ட சோறு, மிச்சப்பட்ட இட்லி, மிச்சப்பட்ட புரோட்டா, முட்டைப்பட்ட கூழ், என்ன அரிசி கஞ்சி தயவு செய்து வைக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய ஆராய்ச்சி பூர்வமாக நாங்கள் பார்க்கும்போது இந்த அரிசி கஞ்சி வச்சு பால் கூட வருது. ஆனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஒரு ஒரு 2 ஈத்து 3 ஈத்துக்கு பிறகு இந்த வயிறு என்ன ஆகுதுன்னா வயிறு அடைப்பு ஏற்படுது. வயிறு அடைப்பு ஏற்பட்டு மாடு வந்து செரிமான குழாய் ஏற்பட்டு இறந்தெல்லாம் போகுது. அதனால் ஸ்லோ பாய்சன். முடிஞ்ச வரையும் என்ன செய்யக்கூடாது? சொசைட்டியில் கொடுக்கக்கூடியதோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை கொடுக்கக்கூடாது. சமைத்த உணவு நமக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கங்கம்மா, சமைத்த உணவு நமக்கு. இப்போ நம்ம நிறுவனத்திலேருந்து பவுடர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து தவிடு கொடுக்குறாங்க. அந்த தவிடு என்ன செய்யணும்னா அப்போதைக்கு கொண்டாந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்போதைக்கு அள்ளியாந்து கொட்டக்கூடாது. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு பிறகு தான் மாட்டுக்கு கொடுக்கணும். அந்த முறையை நம்ம முறையாக செஞ்சோம்னா உடம்புல முழுமையாக செரிக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் இப்போ நம்ம மன்னிப்புக்கு ஆமாம், இப்போ இந்த நாடா புழு, கொக்கி புழு, உருளை புழு இதை வந்து குணப்படுத்துவதற்கு நம்ம நிறுவனத்திலேருந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் நாங்கள் தரோம். இது எப்போ கொடுக்கணும்னு இருக்கு. அதாவது குறைந்தது விடிய காலம் தீனிகள்லாம் போடுவதற்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும். எதே பூச்சி மருந்து. இந்த பூச்சி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே தண்ணி வைக்கக்கூடாது. கொடுத்ததுக்கு பிறகு ஒரு குறைந்தது 2 மணி நேரமாவது, 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது தண்ணி வைக்கக்கூடாது. இது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கிராமத்தில் சொல்லுவாங்க, மருந்து குடிச்சிருக்கிறான்டா, மருந்து குடித்தவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டரு தண்ணி கொடுக்கக்கூடாது. என்ன எடுக்கும் அப்படின்னா தண்ணி எடுக்கும், தண்ணி கேட்கும். பார்த்துருக்கலாம் நீங்கள் சில சுகாதார நிறுவனத்துக்கெலாம் போயிருப்பீங்க. மருந்து குடித்தவங்க எலி பேஸ்ட் சாப்பிட்டவங்களுக்கு என்ன செய்வாங்க, கட்டி போட்டுருப்பாங்க, தண்ணியே கொடுக்கக்கூடாதுமாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, தண்ணி 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 தான் கேட்பாங்க. அதனால் மாடை பொறுத்தவரையும் பூச்சி மாத்திரை நம்ம கொடுத்துட்டோம்னா எவ்வளோ நேரத்துக்கு தண்ணி வைக்கக்கூடாது? 1 மணி நேரத்துக்கு வைக்கக்கூடாது. எப்போ கொடுக்கணும்? காலையில் எல்லா தீனிக்கு கொடுப்பதற்கு முன்னால் கொடுக்கணும். ஏன்னா பழைய புழுக்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா புது தீனிக்காக மேலே வந்து நிற்கி. இன்னைக்கு காலையில் இன்னைக்கு அம்மா வந்து நேற்று நல்ல மஞ்சு பில்லா கொண்டாந்துருக்கும்டா, காலையில் கொண்டாந்து போடும். அதுக்காக என்ன செய்யும், அந்த கிருமிகள் நேராக வந்து வயிற்றுக்கு மேலே ரெடியாக நிற்கும். புது தீனிகள் வரும், நம்ம சாப்பிடுவோம்னு. அப்போ என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் இந்த மாத்திரையை நம்ம கொடுக்கணும். மாத்திரையை கொடுக்கணும். நீங்கள் 1 பழம் 2 பழத்தில் நீங்கள் கலந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் தண்ணி வைக்கலாம். சரியா? இது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வைக்கணும்னா தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாட்டுக்கு செய்யணும், மேய்ச்சலுக்கு. ஏன்னா பெரும்பாலும் நம்ம வப்பித்தூரோ மந்த கொல்லையோ மரவன்பட்டியோ செட்டி விடுதியோ இந்த பகுதி மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 60% மேய்ச்சல் நிலத்தை நம்பி தான் வளர்க்குறாங்க. மேய்ச்சல் நிலம் நம்ம ஒரே நாள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த மேய்ச்சல் நிலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இப்போ இதனுடைய சாணத்தில் இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலுக்கு பிறகு அந்த இடத்துல புல்லு முளைக்கும். அந்த பின்னினுடைய முனியில் வந்து என்ன இருக்கும், அந்த புழுக்கள் இருக்கும். மறுபடியும் சாப்பிடும், மறுபடியும் இதாயிரும். அதனால் முடிஞ்ச வரையும் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மருந்து கொடுக்கணும். சரியா? அடுத்து அகத்தூய்மை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாத்திரையை கொடுத்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும். அதை மறந்துடவே கூடாது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து புற தூய்மை சொல்கிறோம். புற தூய்மைனா வெளியே. இப்போ இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஈத்தொல்லை, உண்ணி, கொசு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு இயற்கை முறையிலையும் வைத்தியம் இருக்குது. இயற்கை முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அழகா கிராமங்களில் விராலிமலை இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மட்டை புகையில வாங்கிட்டு வர்றாங்க.
மட்டை புகையில் வாங்கியாந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி நைட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு ஊற வச்சு மூடி வச்சிடுறாங்க. காலையில் எடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா முடிக்கு ஆப்போசிட்டில் தேய்ச்சி விட்றாங்க. எளிமையாக செய்கிறாங்க, உண்ணி கொட்டி போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மணப்பாறை இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப காட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த பக்கம் துவார் பக்கம்லாம் போனீங்கன்னா அவ்வளோ சோத்துக்கத்தலை இருக்குது. அதாவது தண்ணி படாத சோத்துக்கத்தலை, அதுவாக இயற்கையாக விளையக்கூடிய சோத்துக்கத்தலையை கொண்டாந்து அதை வந்து அரைச்சி அதோட பூண்டு பல் 2 நொச்சி 2 ஆடாதோட இலை அதோட என்ன செய்கிறாங்க அப்படின்னா வசம்பை என்ன செய்யணும்னா சின்ன சின்னமாக வெட்டி ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் தண்ணியில் சேர்த்து மாட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இதெல்லாம் இயற்கையில் நமக்கு பழைய முறை தான். பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து உண்ணி வருது, செல்லு வருதுன்னா நாட்டு மூத்திரம், இந்த பாருங்க நாட்டு மாடு இருக்குது பாருங்கள், அந்த நாட்டு மாட்டினோட மூத்திரம் அருமையான மருந்து. அந்த மூத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு கோழியையும் நினச்சி வெளியே விடுறாங்க, அந்த செல்லெல்லாம் செத்து போகுதுங்க. அவ்வளோ வைத்திய முறை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. எதை எடுத்தாலும் தலை வலிக்குதா, நேராக போயிட்டு சூரக்காட்டில் போயிட்டு ரமேஷ் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கிக்குவா. இந்த ஃபாலோ பண்ணவே கூடாது. நம்ம முடிஞ்ச வரை என்ன செய்யணும், வீட்டில் ஒரு கஷாயம் வச்சோ, அந்த காலத்து முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரியே கொஞ்சம் சாப்பிட பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம நிறுவனத்தின் மூலமாக இன்றைக்கி ஒவ்வொரு மாட்டுக்கும் நீங்கள் என்ன விஷயம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மருந்துகள் தரலாம், ஆலோசனை தரலாம். நீங்கள் யார், இந்த நிறுவனத்தினுடைய யார், நீங்கள் யாரெல்லாம் பங்குதாரர்கள், சரியா? உங்களுக்காக இந்த நிறுவனம் இன்னைக்கு இந்த முகாம் நடத்துது. நீங்கள் சொன்னீங்கன்னா